ஸ்டாட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2 ஸ்டாட்ஸ் குடுக்க போறேன். இன்டர்நேஷனலுக்கும், ஐபிஎல்லுக்கும் குடுக்க போறேன். 9 T20 இன்டர்நேஷனல் விளையாண்டிருக்கா அந்த வென்யூல. எப்படி போகும்னா, பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. பேட்டிங் செகண்ட் 5 தடவை ஜெயிச்சிருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 197, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 170, பேஸ் எக்கானமி 9.79, ஸ்பின் எக்கானமி 8.84, பேஸ் விக்கெட்ஸ் 73, ஸ்பின் விக்கெட் 30. திருப்பியும் சொல்றேன், சீமர்ஸ் இன்னும் ஜாஸ்தியா ஓவர் போட்டதுனால அவ கூட விக்கெட் எடுத்திருக்கான்னு காட்டும். அப்புறமா அந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட்க்கும் பேட்டிங் செகண்டுக்கும் அந்த வித்தியாசம். இது எப்படின்னா, பேட்டிங் செகண்ட் ஐபிஎல்லுமே பேட்டிங் செகண்ட் தான் ஜாஸ்தி ஜெயிச்சிருந்துருக்குன்னு காட்டுறது. ஆனா ஃபர்ஸ்ட் விளையாடி ஒரு 200 ரன் அடிச்சா இந்த மார்ஜின் ஆஃப் விக்டரி வந்து ஃபர்ஸ்ட் விளையாடி 200 ரன் அடிச்சா அது கூட இருக்கு. இப்ப 2வது இன்னிங்ஸை சேஸ் பண்ணா ஒரு கடைசி ஓவர் வரைக்கும் போறது. இதுனா ஒரு 160, 170 அடிச்சுட்டு தோக்கிற மாதிரி இருக்கும். ஆனா முதல் இன்னிங்ஸ்ல 200 ரன் அடிச்சுட்டா தோக்கிறது கஷ்டம். அதனால நான் திருப்பியும் சொல்லுவேன், டாஸ் ஜெயிச்சா பேட்டிங் தான் பண்ணுவேன். சீமர்ஸ்க்கும் ஸ்பின்னர்ஸ்க்கும் எக்கானமியில வித்தியாசம். அதாவது நிறைய பேர் சொல்லுவா வாழ்க்கையில ஸ்பின் போடுறது கஷ்டம்னு சொல்லுவா. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாட்ஸை பார்க்கறது ஆச்சரியமா எனக்கு இல்லை. நிறைய தடவை நான் ஸ்பின் நல்லா போட்டு பார்த்துருக்கேன். அதுவும் ஃபிங்கர் ஸ்பின் எஸ்பெஷலி வாழ்க்கையில எடுக்கும். அதனால இன்னும் 1 ரன் குறைவா இருக்கு எக்கானமி ரேட். ஸோ ஸ்பின்னர்ஸ் வில் பிளே அ பிக் பார்ட் இன் த வென்யூ. ஐபிஎல் ஸ்டாட்ஸ்லுமே பார்த்தோம்னா இந்த பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சிருந்திருக்கு, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருந்திருக்கு, ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 175, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங்ஸ் 143, பேஸ் எக்கானமி 9.61, ஸ்பின் எக்கானமி 8.69, பேஸ் விக்கெட்ஸ் 65, ஸ்பின் விக்கெட்ஸ் 24. அங்கேயுமே சீமர்ஸ் இன்னும் கூட ஓவர் போட்டிருக்கிறதுனால ஜாஸ்தியா விக்கெட் எடுத்த மாதிரி காட்டுறது. கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் காட்டுறது. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தா ஒரு 200 ரன் அடிச்சுட்டா தோக்கிறது கஷ்டம். ஒரு பெரிய மார்ஜினை வச்சு ஜெயிக்கலாம். 2வது சேசிங்னு பண்ணணும்னா ஒரு 170 சேஸ் பண்ணா, இல்லைன்னா இந்த 200 கிட்ட போய் தோக்கலாம், சில சமயம் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி தான் காட்டுறது. இப்ப இந்தியாவுக்கும் யுஎஸ்ஏ ஒரு 11க்குள்ள போயிடலாம்.